மிகுந்த சுவையும் மனமும் கொண்ட இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஒரு கடாய் வச்சுங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்துங்க. கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு அதை லைட்டாக பொன்முருவலாக வறுத்து எடுத்துங்க. அடுத்தது மல்லி சிறிதளவு தேவையான அளவு, நான் அந்த ஒரு கரண்டி தான் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் அப்படியே பொன்முருவலாக எடுத்துக்கணும். அடுத்தது கடலைப்பருப்பு அது ஒரு ஸ்பூன், அந்த கரண்டியால் ஒரு கரண்டி. அடுத்தது வெள்ளை உளுந்து ஒரு கரண்டி. அதையும் அப்படியே நல்லா அழகாக பொன்முருவலாக வறுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துங்க. வெள்ளை எள்ளை சேர்த்துக்கலாம், கருப்பும் எள்ளு சேர்த்துக்கலாம். சாய்ஸ் இப்போ கருப்பு எள்ளு என்கிட்ட இல்லை, அதனால் வெள்ளை எள்ளு இருந்தது, அதை போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதேமாரி தோல் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். தோல் உளுந்துலாம் போட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். தோல் உளுந்து இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் உடச்ச உளுந்தே வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், அப்படியே லைட்டாக இதை வறுத்து அப்படியே எடுத்துங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதில். அடுத்தது கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதையும் வதக்கி நல்லா எடுத்துங்க. அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம மேலே கொஞ்சம் கல் உப்பை தூவிக்கலாம். நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சியில் எடுத்து கிரைண்ட் பண்ணிங்க. நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிங்க. நல்லா ருசியாக இருக்கும். நைஸாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். இதுக்கு நல்ல எண்ணெய், மல்லாட்டு எண்ணெய், இந்த மாதிரி வனிலா எண்ணெய், அது மாதிரிலாம் சேர்த்து நீங்கள் கலந்து சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நல்லா தட்டில் இப்போ நான் ஆற வச்சுருக்கேன். மல்லி, மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கல் உப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, இதாங்க தேவையானது. இது மட்டும் தான் நமக்கு. அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், இட்லி பிரமாதமாக இருக்கும். அந்த மல்லியை விட்டுறாதீங்க. மல்லி சேர்த்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இன்னும் சாப்பிடணும்னு தோணும். கருவேப்பிலை வீட்டு கருவேப்பிலை இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால வீட்டு கருவேப்பிலை நம்மளால் இப்போ எடுக்க முடியாது. கடை கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். வீட்டு கருவேப்பிலை இருந்ததுன்னா போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாகவும் மனமாகவும் இருக்கும். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. இட்லி, சூடான இட்லி வித் மல்லி இட்லி பொடி. நன்றி, வணக்கம்.